ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். யூஜி டிஆர்பி அண்ட் பிஜி டிஆர்பி கெமிஸ்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ தான். ஆல்ரெடி நம்ம யூஜி டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன படிக்கலாம், எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு டிஎன்பிசியில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பாட்னி, சுவாலஜி இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. அதோட கொஸ்டின் பேப்பர்ஸ் வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி நம்ம மேக்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் கெமிஸ்ட்ரி கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் கிட்டத்தட்ட 200 கொஷின்ஸ் இருக்குது. இது வெறும் 200 கொஷின்ஸ் இல்லை, ஒவ்வொரு ஆப்ஷனை வச்சு பார்த்திங்க அப்படின்னா அது பலாயிரம் கொஷின்ஸாக போகும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் எத்தனை கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 14 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இது 2012 சரிங்களா, அது இயர் மாற்றிட்டேன். 2012 கிட்டத்தட்ட 2024 வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸோட கொஷின் இது எல்லாமே முழுக்க டிஎன்பிஎஸ்சியில் நடந்த கொஷினு. ஸோ ஒரு சில பேர் நினைக்கலாம், ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சிலபஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும். ஒரு 90 to 80% பார்த்திங்க அப்படின்னா சேமாக இருக்கும். ஒரு சில டைம் சொல்ல முடியாது, 100% கூட என்னவாக இருக்கலாம் அப்படின்னா சேமாக இருக்கலாம். ஒன்ஸ் அகேன் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாமே டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட பியூராக கெமிஸ்ட்ரிக்கு நடந்த எக்ஸாம்ஸோட சிலபஸை என்ன பண்ணுங்கள், கம்பேர் பண்ணுங்கள். எதோட அப்படின்னா நம்மளுடைய டிஆர்பியோட நடந்த சிலபஸோட கம்பேர் பண்ணுங்கள். ஸோ இதில் கொடுத்துருக்கூடிய 14 கொஷின் பேப்பர்ஸும் பிஜி ஸ்டாண்டர்டில் நடந்தது இருக்கோ, யூஜி ஸ்டாண்டர்டில் நடந்ததும் இருக்குது. ஸோ 2 ஸ்டாண்டர்டில் நடந்த கொஷின்ஸுமே இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எதற்காக இந்த கொஷின்ஸ் இதெல்லாமே பார்க்கணுமாண்ணா அப்படின்னா கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். ஸோ மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நமக்கு கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கலாம் அல்லது பார்க்காம இருந்திருக்கலாம். நம்மளுடைய சக்ஸஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சரிங்களா, நான் ஒரு 80% படிச்சிட்டேன் அப்படின்னா ஒரு 10%, 20% நம்மளுடைய பாஸ் மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ரேங்க்கில் முன்னாடி கொண்டு போகிறதுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க, எஃபோர்ட் எடுத்து தயார் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து கெமிஸ்ட்ரிக்கு எதனாச்சும் இந்த மாதிரி கொஷின்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன சொல்ல தோணுதோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா ஒன்ஸ் அகைன் மறுபடியும் கமெண்ட்டில் கெமிஸ்ட்ரின்னு டைப் பண்ணுங்கள். நமக்கு வேறு ஸ்டேட்டில் நடந்த கொஷின்ஸு அல்லது வேறு காம்படிட்டிவில் டிஎன்பிசி தாண்டி மற்ற நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு சில பேர் இந்த எக்ஸாம்ஸும் எழுதியிருக்கலாம் சரிங்களா. ஜேஎஸ்ஓ அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும், ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லிட்டு நடக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த கியூரேட்டர் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கும், ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கும், டெக்னிக்கல் போஸ்ட் அப்படின்னு சொல்லி கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே தேடி கலெக்ட் பண்ண கொஷின்ஸ் தான் சரிங்களா, எல்லாமே உங்களுக்காக தான். ஸோ உங்களுடைய ப்ரிப்ரேஷனில் உங்களுடைய சக்ஸஸில் என்னுடைய பாட்டு கொஞ்சமாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கும் இந்த மேஜர்ஸ்க்கு சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் நிறைய பேர் கேட்டதுனால ஸோ எனக்கு தெரிஞ்சது என்னால் முடிஞ்சது கெமிஸ்ட்ரி பாடம் நடத்த முடியாது, இருந்தாலும் உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற கொஷின் பேப்பர்ஸ் இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அதையும் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பற்றி தான். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அல்லது நோட்ஸ் எடுக்கிறது, ஸோ இதை பற்றின எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மற்ற மேஜர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மேஜர்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே இண்டிவிஜுவல் கொஷின், எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க இந்த பிடிஎஃப் ஓவரால் பிடிஎஃப் இருக்கிறத கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த டவுன்லோட் பிடிஎஃப் அப்படிங்கன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணாலே போதும், ஓப்பன் ஆகிடும். ஸோ இது ஜஸ்ட்டு வெறும் 2800 கொஷின்ஸ் மட்டும் பார்க்காதீங்க. ஒவ்வொரு கொஷினுக்கும் 4 ஆப்ஷன் இருக்குது, ஒவ்வொன்றும் 4 கொஷின்ஸ். அப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், அது பலாயிரம் கொஷின்ஸாக போகும். ஸோ இதுலேருந்து நமக்கு ஒரு 50 கொஷின்ஸ் கேட்குறாங்க அல்லது 100 கொஷின்ஸ் வருது, அது ரிலேட்டடாக வருது அப்படின்னா நம்மளுடைய மார்க்ஸ் கொஞ்சம் முன்னாடி போய் நிற்போம் சரிங்களா. ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம டிஆர்பியில் பக்கத்தில் போய் வந்தவங்களுக்கு தெரியும், நியூவாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. ஒரே மார்க்கில் 10 பேர் இருந்து அதில் 5 பேர் செலக்ட் ஆகி மீதி 5 பேர் செலக்ட் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த வலி கஷ்டம் இதெல்லாமே தெரியும். ஸோ நமக்கு ஒவ்வொரு மார்க்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஸோ விருப்பப்பட்டால் இது வந்து டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுங்கள், எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக நம்மளாலையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.